அபிஷேகம் பண்ணி. நீங்க இந்த ஊர்ல இருக்கீங்க? ஊர்ல இருக்கீங்க. நான் சென்னையில ஒர்க் பண்றேன். ஓகே. அம்மா உடல்நிலை சரியில்லாத. ஓகே, சரி. அம்மா உடம்பு சரியில்லைனால அம்மா ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க. பேருங்க ஐயா? என்னுடைய பேர் வந்து அடியன் பாண்டியன். ஓகே. என்ன தெருவில் இருக்கீங்க? ஐயா நான் வந்து காமாட்சி அம்மன் கோயில் தெருவில் இருக்கிறேன். சரி. அதுவும் இல்லாம இப்ப வந்து நான் சிவ தொண்டு செய்யறதுனால, உருவாறு பண்ணி செய்யறதுனால சிவபாண்டியன் பேர் மாத்திருக்கேன். எனக்கு வந்து அப்பா அம்மாவா விளங்கக்கூடியவர் அவர் தான். எனக்கு எந்த ஒரு இதுவா இருந்தாலும் எனக்கு கனவு வந்து சொல்றாரு, நீ வா செய் அப்படின்னு ஆட்கொண்டு. அப்படியே ஊதானாலே வராருங்களா? நான் உங்களை பார்த்து சிரிச்சதுக்கு காரணம், உன்னை தேடி 2 பேரும் வருவாங்க போடா அப்படின்னு. காலையில நான் வந்துட்டு 6 மணிக்கு வந்து அதான் நானும் உங்களை கரெக்டா சிரிச்சு சன்னிதான இதுக்கு வந்து உங்களை பார்த்தோன்னா பின்னாடி ஐயா பார்த்தோன்னா நம்ம ஆலயத்துக்கு தான் வராங்க, அதனால தான் நான் சிரிச்சேன். ஆமா, நான் இந்த போர்டு பார்த்து மேல்மருன்னு போலாம் சொல்லிட்டு கிளம்பினாங்க ஐயா. இப்போ ஒரு வேலையா வந்து போறது கிளம்பும்போது அந்த ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு போர்டு வந்து ஒன்று பார்த்துருக்காரு. போர்டு பார்க்கும்போது நான் இந்த கனவுல எனக்கு ஒரு கனவுல தட்சிணாமூர்த்தி இந்த லிங்கம்லாம் கனவுல வந்தது. நம்ம ஒரு கோயில் வச்சிருக்கோம் இல்லைங்களா, இந்த கோயில் ஏதாவது மாற்றம் வரப்போதா என்னன்னு ஒன்றும் தெரியலையே அப்படின்னு யோசிச்சுன்னா சரி வந்தேன் நான். அவருடைய கருணை இல்லாம யார் கனவுல போகவும் முடியாது, அவர் இங்க வர வைக்கவும் முடியாது. அதுவும் நீங்க கேட்டா குருநாள்ல வர வச்சு அவர் புகழை வந்து பரப்பணும், இன்னும் பரப்பணும் அப்படின்றதுனாலதான் நம்ம எல்லாரும் இப்ப வந்து சந்திக்க வச்சிருக்கிறாரு. கண்டிப்பா. உங்களை பார்க்கும்போது கூட இப்போ இன்னைக்கு நேத்தாவோ இப்பயோ பார்த்தனால இல்லை, ஒரு கூட பிறந்த அண்ணன் அது மேல பெரிய பசங்க அது மேல ரொம்ப ஒரு பழக்கமா ஒரு அண்ணன் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் எனக்கு இயல்பாவே தோணுது. வீடியோக்காக நான் சொல்ல, நீங்க உண்மையாவே எனக்கு அப்படி எனக்கு அப்படிதான். அதனால சிரிப்பு ஒரே ஒரே ஏன்னா மனசுல 1000 கவலைகள் இருந்தது. ஐயா கிட்ட வந்த பிறகு அந்த கவலைகள் எல்லாம் போயிட்டது. உண்மையில என்னுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நான் பல கஷ்டப்பட்ட, வீட்டுக்கு தெரியாம 40 லட்சம் ரூபாய் நஷ்டம் அடைஞ்சது இல்லை. ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து நஷ்டம் அடைஞ்சேன். அதெல்லாம் நான் போக்கி இன்னைக்கு நல்லபடியா நான் வாழ வச்சுக்கிறாருனாக்கா குரு யோக தட்சிணாமூர்த்தி ஐயாவும் அருள் தரும் வேதநாயகமே உள்ள நம்ம அருள்மிகு வேதநாதீஸ்வரர் இவங்க தான் என்னை வந்து அந்த சூழ்நிலையிலிருந்து என்னை தவிர்த்து ஆட்கொண்டு நான் இருக்கிறேன் அப்படின்னு ஆட்கொண்டு இன்னைக்கு வரைக்கும் நல்ல வழி காமிச்சிட்டு இருக்கேன். பரவாயில்ல, நல்லா ஒரு சோல் கனெக்ஷன் இருந்தாங்க. ஏன்னா நீங்களும் தட்சிணாமூர்த்தியில தான் உட்காந்துங்கிறீங்க, நாங்களும். அதுவும் இல்லாம எனக்கு வந்து குருவா இருக்கிற ஒரு ராசி பிரகாரம் பாத்தீங்கன்னா குரு யோக தட்சிணாமூர்த்தி. நல்லது. ஆனா நாங்க சொன்ன மாதிரி நாங்க நேத்து அந்த ரோட்ல போனோம், நேத்து பாத்துருக்கலாம், நேத்து வந்திருக்கலாம், இன்னைக்கு வரணும். அது கனவுல தோன்றி வரணும். குருக்கு உகந்த நாள், குரு ஐயா உகந்த நாள், அதனால உங்களுக்கு நேற்று இரவே உங்களுக்கு கனவுல தோணுது. நீங்க ஆலயத்துக்கு வா. நான் காலை தூங்கி சொன்னேன், நான் ரொம்ப குழப்பமாயிட்டேன். என்ன ஆயிட்டுனா வந்து இது சாமி முன்னாடி லிங்கங்கள் ஒன்னும் புரியலையே யோசிச்சுனே இருந்தேன். அப்ப நான் ஒரு நீங்களா வரல, அதுதான் நீங்க எங்கேயோ போறீங்க, உங்களை இங்க ஆட்கொண்டு கூட்டு வர. ஆமா, நீங்க ஒரு திட்டம் தீட்டி வச்சிருக்கீங்க. அந்த திட்டத்தை தகர்த்து உங்களுக்கு இல்ல அவருடைய திட்டமாவே இதை வச்சு நம்மள ஆக்டிங் நம்மள உள்ள வந்து பண்ண வைக்கிறாங்க. நீங்க சொன்னீங்க மலைநூர் போக வேண்டியதா இருக்குதுன்னு சொன்னீங்க. ஆனா இப்படியே நாங்க வந்துட்டோம். ஆமா, கனவுல இந்த மாதிரி தெரிஞ்சது. அதனால நீங்க கனவுல தெரிஞ்சது நம்ம இங்க ஏதோ இது வந்துட்டோம். வந்ததுக்கு அப்புறம் தான் கனவுல வந்த இடம் இதுதான்றது அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுச்சு. உள்ள ஆளுதான் கொஞ்சம் இந்த இந்த இடத்துல இது விநாயகர் அரசு மரத்தடி விநாயகர் பாத்தீங்க. குரு வந்து அகத்தியர் பார்த்தோம். அதுக்கப்புறம் குரு யோக தட்சிணாமூர்த்தி ஐயா பாத்தீங்க, அம்மையப்பரை பாத்தீங்க. அப்படியே சுத்தி வர இடத்துல பாத்தீங்கன்னாக்கா பளிங்கு விநாயகர் இருக்குது, பெருமாள் இருக்காரு, முருகன் இருக்கிறாரு, பின்னாடியும் நம்ம மூலவர் அங்க இருக்காரு. அது சுத்தி வந்தீங்கன்னாக்கா சண்டிகேஸ்வரர் பார்க்கலாம், பைரவர் இருக்காரு, சூரிய சந்திரன் எல்லாம் இருக்காங்க. அதாவது வந்து உங்க கனவுல தென்பட்டு ஒரு பெரிய ஒரு கோவில் அமைப்பு எல்லாமே இங்க இருக்கு. ஆனா அந்த அமைப்பா ஒரு கோபுரம் கட்டுறதுக்கு தான் நம்ம கிட்ட கட்ட முடியல. என்னன்னா வந்து நம்ம எல்லாமே ஒரு சிவனடியார்கள் சேர்ந்து இந்த கோவில வந்து நம்ம பண்றதுனால கொஞ்சம் கொஞ்சமா அந்த சிவனடியார்கிட்ட என்ன இருக்கும், ஸோ அதனால வந்து கொஞ்சம் கொஞ்சமா எங்கேயோ பண்ணி நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ இந்த வீடியோ பாக்குறவங்க என்ன பண்ணோம்னா, ஒரு கோவில்ல போயிட்டு நின்று சாமி கும்பிடுறது பெரும் புண்ணியம் சொல்றாங்க, அபிஷேகத்துக்கு பால் கொடுக்குறது பெரும் புண்ணியம் சொல்றாங்க, அபிஷேகம் பாக்குறதே பெரும் புண்ணியம் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இந்த கோவில்ல உங்களால முடிஞ்ச ஏதாவது சிறு உதவி செய்யுங்க. நீங்க 1 ரூபாய் செஞ்சீங்கன்னா கூட அது போதும். அதுவே மனசை செங்கல் வாங்கி கொடுத்தா கூட, இப்ப நான் ஒரு செங்கல் வாங்கி தரேன்னா என்னுடைய 7 பிறவி பாவத்தை தீர்த்து வைப்பார் இறைவன். ஆமா, சோ நீங்க வந்து சாஸ்திரம் சம்பிரதாயம் எல்லாம் அப்படிதான் சொல்லுது. சிவனாலயத்திற்கு ஒரு செங்கல்லாவது எடுத்து கொடுத்தா கூட சரி, அவர் செய்த 7 பிறவி பாவங்களையும் போட்டு தருவார் சிவபெருமான் அப்படின்றது ஐதீகமா இருக்கு. ஸோ வந்து நீங்க வந்து காசு கொடுத்தாலும் கொடுக்கலாலும் இந்த உடல் உழைப்பு, ஏதாவது ஒரு உடல் உழைப்பு செஞ்சாலும் அந்த நம்ம செஞ்ச கர்மா வினையை தீர்த்து நல்லாசி வழங்கக்கூடிய இடமா நம்ம ஆலயம் விளங்குறோம். ஸோ இந்த நீங்க வந்து காசு கொடுங்கன்னு நான் கேட்கல, கொடுத்தா நல்லா இருக்கும் தான் சொல்றேன். ஸோ நீங்க காசு கொடுத்தாலும் கொடுக்கலாலும் கட்டுறது கட்டி தான் ஆகும்.
அது கட்டுறதுல நீங்க பங்கு பெறுங்க. பங்கு பெறு உங்களால முடிந்த ₹1 கொடுங்க. அதுக்கும் உங்களுக்கு மனசு இப்போதைக்கு வரலையா, அந்த ₹1 பிச்சைக்காரனா இருக்கீங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க வாங்க, வந்து நீங்க சாமி கும்பிடுங்க, சாமி தரிசனம் பண்ணுங்க. அவரே உங்களை ஆட்கொண்டு உங்க என்ன கஷ்டத்தை தீர்த்து மேலும் உங்களுக்கு நிறைவே தருவார். ஆமா, அந்த அருளை வந்து தருவாரு. அது மட்டும் இல்லாம வந்து நீங்க இந்த வீடியோவை நீங்க ஏதாவது உங்களால முடியும்னா வேற ஒருத்தவங்க ஷேர் பண்ணுங்க. இந்த கோயிலுடைய மகிமை வந்து போகட்டும், அவங்களால வந்து பார்க்கட்டும். வாழ்த்துக்கள். சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம்.